ரகண பவச ரர 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 ர ரிகண பவச ரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம டி பவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க ரர ரர முருகா முருகா தனியே தவிக்க விட்டு சென்று விட்டாயே. முருகா, போற்றி போற்றி முருகா போற்றி, போற்றி போற்றி கந்தா போற்றி, போற்றி போற்றி முருகா போற்றி, காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா, போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. முருகா, சரவண பவனா சடுதியில் வருக, சரவண பவனா சடுதியில். சுவாமி, இங்கே விரைந்து வாருங்கள். நான் இப்பொழுது வர இயலாது. உடனே வாருங்கள், நம் பிரச்சனை இப்பொழுது தீரப்போகிறது. இந்த மலையை பெயர்க்க நமக்கு ஒரு வழி கிடைத்து விட்டது. இதோ இந்த முருகன் சிலையை கண்டீர்களா? இது தங்களுக்கு தெரியாமல் நான் பூஜை செய்து வந்த சிலை. நான் அசுரர்களிடமிருந்து தப்பி ஓடி வந்த பொழுது நம் குடிலிலே இந்த சிலையை விட்டுவிட்டு வந்தேன். யாருமே வாழாத இந்த இடத்திற்கு உன் சிலை எப்படி வந்தது? அனைத்துமே நம் முருகனின் திருவிளையாடல். அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. சுவாமி, இந்த மலர் மாலையை முருகன் உங்களுக்கு சூடியதாக கூறினீர்கள். இப்பொழுது இந்த மாலையை முருகனுக்கே சூடுங்கள். ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம். ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம். காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா, போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. ஓம் சரவணபவ. இப்பொழுது அகத்திய முனிவர் நமக்கிட்ட பணியை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்று முருகனை வேண்டுங்கள். நாம் நிச்சயம் இதை சிறப்பாக செய்து முடிப்போம். முருகா. ஓம் சரவண பவ, 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 ஓம் சரவண பவ.
சரவண பவ. ஓம் 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 சரவண பவ. சுவாமி, என்ன இது? கைலாயம் ஏன் நடுங்குகிறது? மகாதேவா, கைலாயத்தில் முருகன் இல்லாததை அறிந்து அசுரர்கள் மீண்டும் தேவர்களை அழிக்க வந்து விட்டார்களோ என்று தேவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆம் சுவாமி. எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது மகாதேவா. சிவகிரி, சக்திகிரி என 2 மலைகளையும் ஓர் அசுரன் கவர்ந்து கொண்டு சென்று விட்டான். அந்த அசுரன் அந்த மலைகளை கவர்ந்து செல்லவில்லை, காத்து நிற்கிறான். கவலை வேண்டாம், சகலத்தையும் நான் காத்து நிற்பேன். நீங்கள் உங்கள் கர்மத்தை தொடர்ந்து ஆற்றுங்கள். சுவாமி, முதலில் நம்மை விட்டு முருகன் பிரிந்து சென்றான். இப்போதோ சக்தி வாய்ந்த மலைகளான சிவகிரியும் சக்திகிரியும் நம்மை விட்டு சென்று விட்டன. இந்த தொடர்ந்த நிகழ்வு என்னை துன்புறச் செய்கிறது. பார்வதி, நம்பிக்கையோடு இரு. நடக்கும் யாவற்றையும் சாட்சியாக கண்டு கொண்டு இரு. காலத்தை உன் கைக்குள் இருத்த முயற்சிக்காதே. நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள். அதற்கு தகுந்தாற்போல் உன் மனதை தகவமைத்துக் கொள். அடங்கா பெருங்கோபத்தோடு அன்னை தந்தையோடு சண்டையிட்டு கைலாயத்தை துறந்து விட்டோம். இப்போது எங்கே செல்வது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. சொர்க்கலோகம், சத்தியலோகம், தபோலோகம், மகரலோகம், பூலோகம் என பூமிக்கு மேலும் கீழுமாக 14 புவனங்கள் இருக்கின்றன. இப்போது நாம் இதில் எந்த லோகத்திற்கு செல்வது? எது நாம் வாழ பொருத்தமாக இருக்கும்? மயில் வாகனா, உனக்கு ஏதேனும் யோசனை உள்ளதா? ஓம் முருகா போற்றி. ஓம் கந்தா போற்றி. ஓம் கார்த்திகேயா போற்றி. ஓம் சரவணா போற்றி. ஓம் சண்முகா போற்றி. ஓம் இருமனை ஏற்றாய் போற்றி. ஓம் இளங்குமராய் ஏந்தலே போற்றி. ஓம் உலகை வலம் வந்தாய் போற்றி. ஓம் முருகும் அடியார் குலமே போற்றி. ஓம் என்றும் இளையாய் போற்றி. ஓம் ஏரகத்த அரசே போற்றி. முருகன் ஞானப்பழத்திற்காக சண்டையிட்டு கைலாயத்தை விட்டு வெளியேறிவிட்டான். நாரதர் கனியோடு இங்கு வந்தபோதே இப்படி ஏதேனும் நடக்கப் போகிறது என்று அஞ்சினேன். தாங்கள் தான் நாரதரை கைலாயத்திற்கு அனுப்பிவிட்டு இங்கு என்னிடம் அவ்வண்ணமே புதிர் போட்டீர்கள். இப்போது நான் அஞ்சியது போலவே நடந்துவிட்டது. வாய்ப்பு கிடைத்தால் நான் தான் இந்த சண்டைக்கு மூல காரணம் என்று கூறுவாய் போலிருக்கிறதே. 1 100ஆக பெருக்கி கூறுவதில் பெண்கள் வல்லவர்கள் என்று கூறுவார்கள். நீ அவர்களையெல்லாம் விஞ்சி விடுவாய் போலிருக்கிறதே. அப்படியெல்லாம் அல்ல, என் மனதில் தோன்றியதை கூறினேன். நம் பிரச்சனை நம்மோடு இருக்கட்டும். நீங்கள் ஏன் முருகனை சமாதானம் செய்யக்கூடாது? அவன் நம்முடைய பிரியத்திற்குரிய மருமகன் அல்லவா? ஈசனின் சொல்லுக்கே கீழ்ப்படியாத முருகன் என் சொல்லை மட்டும் எப்படி கேட்பான்?
செல்லும் ஒருவனை நிறுத்தவும் நிற்கும் ஒருவனை செலுத்தவும் நம்மால் இயலாது தேவி. எப்போதும் தங்கள் பேச்சு புதிர் பேச்சுதான். நடந்த அவமதிப்பு ஈசனுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே சேரும். ஏன் தாங்கள் சிறுவனான முருகனை அழைத்து அறிவுரை வழங்கக்கூடாது? அவன் சிறு குழந்தை அல்லவா? பசியற்ற மனிதனுக்கு தேனின் சுவை கூட கசக்கும். பசியுள்ள மனிதனுக்கு வெறும் நீர் கூட தேன் போல இனிக்கும். தேவையுள்ளோருக்கே அறிவுரை. அதை கேட்க விருப்பமற்றவரிடம் உரைத்தால் அது வெற்றுரை. ஒருவரை அறிவுரையை ஏற்க கூறி நிர்பந்தித்தால் நம் மரியாதையை நாம் இழப்போம். நீயே இப்பெரும் அவமதிப்பை பலமுறை எனக்கு வழங்கியிருக்கிறாய். இப்போது எனக்கு இந்த அவமதிப்பு தேவையா? என் மாமா மகாவிஷ்ணுவின் அறிவுரையை கேட்க என்னை வைகுண்டத்திற்கு அழைத்து வந்தாயா? நீ வேகத்தில் மட்டுமல்ல, விவேகத்திலும் சிறந்தவனே. மாமா, அத்தை, தங்களை பணிகின்றேன். ஓ முருகனா, ஆக நீ போட்டியில் வென்று அதற்கு நன்றி கூற உன் மாமனை நாடி வந்திருக்கிறாய். நான் கூறுவது சரிதானே கந்தா? மாமா, நடந்த யாவற்றையும் அறிந்து கொண்டு அறியாதவரை போல் பாவனை புரிய வேண்டாம். நான் ஏற்கனவே மனம் வெறுத்த நிலையில் வந்திருக்கின்றேன். ஏற்கனவே வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கும் உன்னை மேலும் வருத்தத்தில் ஆழ்த்தும் நோக்கத்தில் நான் இல்லை. நடந்ததை உன் மூலமே அறிய விரும்பினேன் முருகா. பெரும் வாதத்திற்கு பிறகு அன்னை தந்தை மீது கோபத்தோடு கைலாயத்தை துறந்து வந்து விட்டேன். இப்போது எங்கே செல்வது, என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. தங்களிடம் ஏதாவது யோசனை உள்ளதா மாமா? அன்னை தந்தை எப்போதுமே உனக்கு... நிறுத்துங்கள் மாமா. நான் தங்களிடம் அறிவுரை கேட்க இங்கே வரவில்லை. தேவைக்கு அதிகமாக அதை இன்று பலரிடமிருந்து பெற்றாயிற்று. இப்போது தங்களால் எனக்கு உதவ முடியுமா முடியாதா என்பதுதான் என் கேள்வி. முருகா, கோபத்தில் கூட நீ மிக அழகாக இருக்கிறாய். இப்போது ஏதும் பெரிதாக நடந்து விடவில்லையே. என்னை பார் முருகா. உன் வாகனமான மயில் சாதாரண வாகனம் அல்ல. அது அதீத ஞானமுடையது. மயிலே, நீ முருகனை அடர் ஆரண்யத்திற்கு அழைத்துச் சென்று விடாதே. கனிகளும் மலர்களும் நிறைந்த பகுதிக்கும் அழைத்துச் சென்று விடாதே. நதிகளும் அருவியும் நிறைந்த பகுதிக்கும் அழைத்துச் சென்று விடாதே. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. சுவாமி, தாங்கள் ஏன் இப்படி ஓர் அறிவுரை கூறுகிறீர்கள்? அவன் தங்கள் மருமகன் அல்லவா? வேறு என்ன சொல்வது தேவி?
ஏதுமற்ற பாலைவனத்தில் குழந்தையான முருகன் நீரும் உணவும் இன்றி தவிப்பானே. கந்தன் தன் பெற்றோரிடம் சண்டையிட்டு நம்மை நாடி வந்திருக்கிறான். அவனது பிஞ்சு முகத்தை சற்று கருணையோடு பாருங்கள். தங்கள் ஆலோசனையை கேட்டு அவன் முகம் வாடிவிட்டது. சகல சௌகரியங்களும் நிறைந்த நிலப்பகுதிக்கு செல்வதால் முருகன் சிறப்பாக உருவெடுப்பதற்கு வழியற்று போகும். முருகனின் இருத்தலால் வளமற்ற ஓர் இடம் வளம் பெற வேண்டும். அதனால் மக்கள் பயனுற வேண்டும். ஏதுமற்ற நிலமே முருகனை சிறக்கச் செய்யும். நான் கூறியது சரியா முருகா? மாமா, ஸ்ரீமன் நாராயணன் ஞானத்தின் பிறப்பிடம் என்பார்கள். அதை இன்று எனக்கு உணர்த்தி விட்டீர்கள். நாம் விரைவில் சந்திப்போம். நான் வருகிறேன். சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். தங்களை தவறாக புரிந்து கொண்டு மனம் நோக பேசிவிட்டேன். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் நீ மன்னிப்பு கூறினால் என் காலம் முழுவதும் மன்னிப்பு வழங்கியே கழிந்துவிடும். ஆகையால் இந்த விஷயத்தை நாம் இத்துடன் மறந்து விடுவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கார்த்திகேயா போற்றி, ஓம் சரவணா போற்றி, ஓம் சண்முகா போற்றி, ஓம் அப்பனே போற்றி, ஓம் ஆண்டவனே போற்றி, ஓம் இடும்பனை போற்றி, ஓம் இளம்பூராய் ஏதலே போற்றி, ஓம் உலகை வளம் தந்தாய் போற்றி, ஓம் முருகன் அடியார் உள்ளமே போற்றி, ஓம் எங்கும் இறையாய் போற்றி, ஓம் ஏரகாத்து அரசரே போற்றி, ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி, ஓம் ஓங்கார பொருளே போற்றி. சுவாமி, சுவாமி, என்ன வயிற்று? ஏன் தடுமாறுகிறீர்கள்? இடும்பி, என்னால் இந்த மலைகளை சுமக்க முடியவில்லை. அகத்திய மாமுனிவர் கூறியதை மறந்து விட்டீர்களா? செல்லும் வழியில் எங்குமே இந்த மலையை இறக்கி வைக்க கூடாது என்றாரே. நீ கூறுவது சரிதான் இடும்பி. ஆனால் என்னால் தோல் வலியை தாழ முடியவில்லையே. நான் என்ன செய்ய? இடும்பி, இடும்பி, இனிமேல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க இயலாது. என் எலும்புகள் எல்லாம் நொறுங்கியதாக உணர்கிறேன். எனது தசை நார்கள் கிழிந்தது போல் உணர்கிறேன். அகத்தியர் சொன்னது போல் தமிழ்நாடு வந்துவிட்டது. நான் இங்கேயே இந்த மலைகளை இறக்கி வைக்கப் போகிறேன். சுவாமி, தயவு கூர்ந்து அப்படி செய்து விடாதீர்கள். நான் தங்களுக்கு விபூதி பூசுகிறேன். ஓம் சரவண பவ, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, முருகா போற்றி, வேலவா போற்றி, குமரா போற்றி, சண்முகா போற்றி. சுவாமி, தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது.
ஆஹா, இவ்விடத்தில் திருநீரின் தெய்வீக மனம் கமழ்கிறதே. இந்த இடம்தான் நான் நிலை கொள்ள உகந்த இடம் என்று நினைக்கின்றேன். ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம். காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி. காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா. போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. சிரகிரி வேலவன் சீக்கிர வருக சரவண பவனா சடுதியில் வருக சரவண பவனா சடுதியில். தாவரங்கள் உயிர்த்தெழ மண்வளம் எப்படி அவசியமோ அப்படியே இறைவன் குடிகொள்ள ஒருவர்க்கு மனவளம் மிகவும் அவசியம்.